திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த சிவனடியார்களே, திருவெம்பாவையின் 8வது பாடலுக்கு நாம் வந்துவிட்டோம். இதுவரை கண்ட பாடல்களில் தோழியர் ஒவ்வொரு வீடாகச் சென்று எழுப்புவதை பார்த்தோம். ஆனால் இந்த பாடல் மிக சிறப்பானது. ஏன் தெரியுமா? முந்தைய பாடல்களில் பெண்கள் தங்கள் தோழியின் குணத்தைச் சொல்லி எழுப்பினார்கள். ஆனால் இங்கே இயற்கையே இறைவனைப் பாடத் தொடங்கிவிட்டது. நீ இன்னும் உறங்குகிறாயே என்று இயற்கையை சாட்சியாக வைத்து எழுப்புகிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை வெளியே உள்ள தோழியர், உலகமே விழித்துவிட்டது, உன் அறியாமை தூக்கம் இன்னும் கலையவில்லையா என்று கேட்கும் ஆன்மீக விசாரணையே இந்த பாடல். வாருங்கள், மாணிக்கவாசகர் காட்டும் அந்த அனுபவ நிலைக்குள் செல்வோம். கோழி சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்பும் வெண்சங்கெல்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வழியீதென்ன உறக்கமுவாய் திரவாய் வழியீதென்ன உறக்கமுவாய் திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யுவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காளனையே பாடலொரும் பவாய் ஏழை பங்காளனையே பாடலொரும் பவாய். இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காட்சிப் பெட்டகம். அதை பிரித்துப் பார்ப்போம். கோழி சிலம்ப, பொழுது விடிந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக சேவல்கள் கூவிவிட்டன. சிலம்பும் குருகு எங்கும், சேவல் கூவியதைக் கேட்டு மற்ற சிறிய பறவைகளும், அதாவது குருகு, எல்லா இடங்களிலும் கீச் கீச் என்று ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. ஏழில் இயம்ப, ஏழில் என்றால் 7 இசைகளைத் தரும் நாதஸ்வரம் அல்லது புல்லாங்குழல் என்று பொருள். இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன. இயம்பும் வெண்சங்கு எங்கும், அதோடு சேர்ந்து கோவில்களில் வெண்ணையான சங்குகள் முழங்குகின்றன. கேழில் பரஞ்சோதி, கேள் என்றால் ஒப்புமை, கம்பேரிசன், உவமை சொல்ல முடியாத மாபெரும் பேரொளி வடிவினனை. கேழில் பரங்கருணை, ஒப்பில்லாத மாபெரும் கருணைக் கடலை. கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம், அவனது நிகரற்ற புகழ்களை நாங்கள் வாய்விட்டு பாடினோம். கேட்டிலையோ, அந்த பேரொளி உன் காதில் விழவில்லையா? வாழி, இதென்ன விசித்திரமான உறக்கமோ? வாய் திறவாய், பதிலே பேசாமல் கிடக்கிறாயே. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ? ஆழியானாகிய கருணைக் கடல் அல்லது சக்கரதாரியாகிய இறைவனிடம் நீ வைத்துள்ள அன்பு இவ்வளவுதானா? பிரளய காலத்திலும் அழியாமல் தனித்து நிற்கும் முழுமுதற் பொருளை, ஏழை பங்காளனையே பாடு, உமையொரு பாகனை அந்த தாயோடு சேர்த்து பாடுவாயாக. அன்பர்களே, இந்த காட்சியை உங்கள் மனக்கண்ணில் நிறுத்துங்கள். வெளியே நிற்கும் பெண்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். பெண்ணே, சேவல் கூவிவிட்டது, பறவைகள் சத்தமிடுகின்றன, நாதஸ்வரம் ஒலிக்கிறது, சங்கு முழங்குகிறது. இத்தனையும் நடந்தும் நீ எழவில்லை என்றால் உன் உறக்கத்திற்கு என்ன பெயர் என்று கிண்டலாக கேட்கிறார்கள். இங்கே உரையாசிரியர் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். உறங்குபவள் சாதாரண உறக்கத்தில் இல்லை. நாங்கள் இறைவனின் புகழை பாடியும் அவள் காதில் அது விழவில்லை என்றால் அவளுக்கு நெஞ்சம் கடினமாகிவிட்டதோ, இல்லை அவளை எழுப்ப நாங்கள் தகுதி இல்லையோ என்று அவர்கள் வருந்துவதாகவும் கொள்ளலாம். இங்கே ஏழில் இயம்ப என்பதற்கு பல அறிஞர்கள் பல பொருள் கூறுகின்றனர். சிலர் இது 7 இசை என்கின்றனர். ஆனால் நம் உரையாசிரியர் சிலப்பதிகாரத்தை மேற்கோள் காட்டுகிறார். கோழிச்சேவர் கொடியோன் கோட்டமும்
காலை முரசம் கனைகுரல் இயம்ப என்று மதுரையில் வைகறை பொழுதை இளமாவடிகள் வர்ணிப்பார். அதைப் போலவே இங்கேயும் சேவலும் சங்கும் இசையும் இறைவனை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சி நடக்கிறது என்கிறார். சரி, இது வெறும் காலை நேர வர்ணனையா? இல்லை, சைவ சித்தாந்தத்தில் இதற்கு மாபெரும் அர்த்தம் உண்டு. உறங்கும் பெண் என்பது கேவல அவஸ்தை என்னும் அறியாமை இருளில் மூழ்கிக் கிடக்கும் ஆன்மா. வெளியே கூவும் சேவல், ஒலிக்கும் சங்கு ஆகியவை சகல அவஸ்தை, அதாவது இறைவனின் அருளால் நமக்கு கிடைக்கும் குருவின் உபதேசம் மற்றும் சாஸ்திரங்களின் ஒலி. இங்கே கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை என்று ஏன் 2 முறை கேழில் என்று சொல்ல வேண்டும்? இறைவன் ஒளியாக மட்டும் இருந்தால் கண்ணை கூசும். ஆனால் அவன் கருணையாகவும் இருப்பதால்தான் அந்த ஒளி நமக்கு குளிர்ச்சியை தருகிறது. இதுதான் சிவனும் சக்தியும். எனவே இந்த அதிகாலையில் நம் அறியாமை என்னும் போர்வையை விலக்கி அந்த அர்த்தநாரீஸ்வரனை, அந்த ஏழை பங்காளனை மனமுருகி பாடுவோம். அதுவே உண்மையான விழிப்பு. அடுத்த பாடலில் இன்னும் ஒரு சுவையான உறக்கத்தையும் அதை எழுப்பும் விதத்தையும் காண்போம். திருச்சிற்றம்பலம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.